வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை, உடல் நலத்தை சிரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். மெய்யன்பர்கள் அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். இன்று முதல் நாம் ஜோதிட ஞானம் என்ற ஒரு புதிய தொடர் வகுப்பை தொடங்க இருக்கிறோம். இது தொடங்கிய நாள் என்பது மனைவி நல வேட்பு என்ற ஒரு அற்புதமான நாளில் அமைந்தது. அது இயற்கையின் கொடை என்றுதான் நான் நினைக்கின்றேன். ஜோதிடம் என்று எடுத்துக்கொண்டால், ஜோதிடத்தின் பிறப்பிடம் என்பது வானியல் என்பதாக இருக்கிறது. வானியலில் இருந்துதான் ஜோதிடம் என்பது பிறந்தது. இப்பொழுது ஜோதிடம் என்றவுடன் நமக்கு எது ஞாபகம் வரும்? ஜாதகம் என்பது நமக்கு ஞாபகம் வரும். அந்த ஜாதகம் என்பது எங்கு பிறந்தது, எங்கு தோன்றியது என்று சொன்னால், ஒரு தனி மனிதனுடைய பிறந்த நாளன்று, பிறந்த நேரம், அந்த பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நாம் ஜாதகம் என்பதையே கணிக்கின்றோம். இன்னும் துல்லியமாக இதை கணிக்க வேண்டும் என்று சொன்னால், ஜனித்த நேரம் என்பதை அடிப்படையாக கொண்டு ஜோதிடம் முற்காலத்தில் நமது சித்தர்கள் என்ற ஞானிகளால் கணிக்கப்பட்டது. ஆனால் இப்பொழுது அதை கணிக்கக்கூடிய அளவுக்கான ஞானம் நமது மனிதர்களிடம் இல்லை. அதன் அடிப்படையில் அந்த பிறந்த நேரத்தை அடிப்படையாக கொண்டு அந்த ஜாதகத்தை கணிக்கின்றோம். அந்த பிறப்பு என்ற மனித குலத்தின் பிறப்பு என்ற ஒன்றை தாய்மையாக ஏற்று அந்த 10 மாதம் சுமந்து இந்த உலகிற்கு அனைத்து மனிதர்களையும் கொடுத்த அந்த கொடை தாய்மை என்ற பெண்களையே சாரும் என்பதுதான் பெண்ணின் பெருமை என்று மகரிஷி அவர்கள் சொல்வார்கள். அதன் அடிப்படையில்தான் இன்றைய நாளை, ஆகஸ்ட் 30ஆம் தேதி என்பதை, அன்னை லோகாம்பாள் அவர்களது பிறந்த தினத்தை மனைவி நல வேட்பு நாள் என்று அவர்கள் வைத்தார்கள். ஆக இன்று இந்த ஜோதிட ஞானம் பிறந்திருக்கிறது என்று சொல்லும் பொழுது, ஒரு தாயின் வயிற்றிலிருந்து ஒரு குழந்தை பிறப்பது போல இந்த பூமி தாயின் மடியிலிருந்து இந்த ஜோதிட ஞானம் என்ற இந்த ஞானம் ஆகஸ்ட் 30ஆம் தேதி 2024 இரவு 6:40 பிறந்திருக்கிறது என்று நான் அதை எடுத்துக்கொள்கிறேன். இதை நாம் செப்டம்பர் மாதத்திலிருந்து தொடங்குவதாக இருந்தோம்.
ஆனால் எது ஒன்றும் இயற்கை அதை சரியாக இணைத்து நமக்கு கொடுத்து விடுகிறது அல்லவா? சரி, அந்த அடிப்படையிலே இன்று முதல் இந்த ஜோதிட ஞானம் என்பதை நாம் பல்வேறு கோணங்களிலே சிந்திக்க இருக்கிறோம். சரி, இப்போ இந்த ஜோதிட ஞானம் அடிப்படை பயிற்சி என்பதைத்தான் இப்போ நாம இங்கு சிந்தனை செய்வதாக இருக்கிறோம். முழுமையாக ஜோதிடம் முழுவதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஞானம் பெற்ற ஆசிரியர் இந்த உலகத்தில் இல்லை. ஏனென்று சொன்னால் இது ஒரு பெரிய கடல் போன்றது. ஆன்மீக தத்துவங்கள், இந்த பிரபஞ்ச தத்துவங்கள் எப்படி ஒரு கடல் போன்றது என்று சொல்கிறோமோ அதுபோல இந்த ஜோதிட ஞானம் என்பதும் பெரிய கடல் போன்ற. அப்ப அதுல நாம் ஒரு சிறு துளியைத்தான் தெரிந்து கொள்ள இருக்கிறோம். இதனுடைய நோக்கம் என்ன? இப்பொழுது இதை தெரிந்து கொள்வதனுடைய நோக்கம் என்ன? இப்பொழுது இதில் இணைபவர்களை எல்லாம் ஜோதிடர்களாக மாற்றி விடுவது என்பது நோக்கமா என்று கேட்டால் அது நமது நோக்கம் அல்ல. யாரையும் ஜோதிடராக நாம் மாற்றிவிட முடியாது. எப்படி ஒரு ஞானி இன்னொருவரை ஞானியாக மாற்ற முடியாதோ, ஒரு குரு தனது சீடனை ஞானியாகவோ ஞானம் பெறச் செய்வதோ அந்த குருவால் இயலாது. அதே போல எவ்வளவு பெரிய ஜோதிட ஞானம் பெற்றவராக இருந்தாலும் அவரிடம் பயில்பவர்கள் அனைவரையும் ஜோதிட ஞானத்தில் உயர்ந்தவர்களாக அவர் ஆக்க முடியாது. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் நினைத்து முயற்சி செய்தால் அவர் ஞானம் அடைய முடியும் என்றதை போல நீங்கள் உங்கள் முயற்சியில் நீங்கள் ஜோதிட ஞானம் பெற்றவர்களாக மலர்வது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அது அவரவர் முயற்சியும் பயிற்சியும் என்பதில் தான் இருக்கிறது. இதை ஏன் நான் இப்படி சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்பொழுதெல்லாம் என்ன ஆகிவிட்டது, இந்த பள்ளி கல்லூரி பல்கலைக்கழகங்களினுடைய கல்வி முறை என்று ஒன்று வந்துவிட்டது அல்லவா? அந்த கல்வி முறையிலேயே ஆன்மீக கல்வியையும் இந்த ஜோதிட ஞானத்தையும் கொடுத்து விடுவது என்ற ஒரு சமுதாயமாக மாறிவிட்டது. இந்த கல்வி அப்படி கொடுக்கவும் முடியாது, அப்படி பெறவும் முடியாது, அதில் முழுமை அடையவும் முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த ஜோதிட கலையும் ஆன்மீக ஞானமும் நம்முள்ளாக ஒவ்வொரு மனிதனும் தனித்தனியாக அவரவர் வளர்த்து கொண்டால் ஒழிய இதில் முழுமை பெற இயலாது என்பதை அறியாத சமுதாயம். அப்ப இப்ப என்ன பண்ணிட்டோம்? இப்ப ஜோதிடத்துக்கு டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி, அதே போல டிகிரி இன் அஸ்ட்ராலஜி என்று பல்கலைக்கழகங்கள் கொடுக்கின்றது. அப்படி அதில் படித்து விட்டு நாம் தெரிந்து கொண்ட அந்த விஷய ஞானங்களை வைத்துக்கொண்டு சரியாக பலன் சொல்ல முடியுமா என்றால் முடியாது. ஏனென்று சொன்னால் இந்த ஜோதிடம் என்பது பல்வேறு கோணங்களிலே நாம் சிந்தனை செய்து பார்த்து 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 அதை அறிந்து கொண்டு பலன் சொல்லக்கூடிய ஒரு ஞானம். அப்படி என்றால் நமக்கு பல்வேறு கோணங்களில் சிந்திக்கக்கூடிய ஆற்றல் வேண்டும். அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருந்தாலும் அந்த சிந்தனைக்கு இயற்கையாகிய இறைநிலை உடனிருந்து வழிநடத்த வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னால் அந்த சிந்தனை முழுமை பெறாது. இது என்னுடைய அனுபவத்தில் நான் கூறுகிறேன்.
நான் இந்த ஜோதிடம் என்பதை கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இதில் பயணித்துக் கொண்டு இருந்தாலும் இதில் நமக்கு ஒருவருடைய அந்த ஜாதகத்தின் பலன்களை கணிக்க வேண்டும் என்று சொன்னால் அதில் ஒரு பல்வேறு கோணங்களில் பார்க்க வேண்டும் அல்லவா? இப்போ ஒரு 50 விதமான கோணங்களில் பார்த்து அதை நாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டி இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதில் முக்கியமாக ஒரு 10 விதமான ஒரு பார்வை அதுல டாப் பிரியாரிட்டியா இருக்கும். இந்த இயற்கை அந்த 10ஐ மட்டும் நமது கண்களிலிருந்து மறைத்து விட்டால் மீறி இருக்கக்கூடியவற்றை வைத்துக்கொண்டு நாம் பலன் சொன்னோம் என்று சொன்னால் அது சரியான பலனாக அமையாது. ஆனால் அந்த இயற்கையாகிய இறைநிலையின் ஒத்துழைப்பு நமக்கு இருக்கும் பொழுது அந்த 40ஐ விட்டு விட்டு இந்த 10 மட்டும் நமது கண்களுக்கு தெரியும். இது எதை அடிப்படையாக கொண்டு இருக்கிறது என்று சொன்னால் இயற்கை நம்மோடு எந்த அளவுக்கு ஒத்து இணைந்து செயல்படுகிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் இந்த ஞானம் நமக்கு கிடைக்கும். அதனால இப்போ நாம இதை அறிந்து கொள்வோம், தெரிந்து கொள்வோம். தெரிந்து கொண்டு நாம் இதில் எப்படி வாழ்ந்து கொள்ள வேண்டும், இந்த ஜோதிடத்தை எப்படி அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு அடிப்படை தத்துவத்தை முதலில் தெரிந்து கொள்வோம் என்ற நோக்கத்தில் நீங்கள் இந்த பாதையில் பயணித்து வாருங்கள். அதன் பிறகு நீங்கள் உங்கள் முயற்சியில் நீங்கள் ஜோதிடராக மாறிவிடலாம். அது உங்களுடைய முயற்சி. அதாவது பொதுவா சொல்லுவாங்க, ஜோதிடத்தில் ஒரு ஜோதிடர் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் அவரது ஜாதகத்தில் 5ஆம் பாவமும் 9ஆம் பாவமும் லக்கின பாவமும் நன்றாக இருக்க வேண்டும். அந்த 1, 5, 9 என்று சொல்லக்கூடிய இந்த 3 பாவங்களும் எவரொருவருக்கு இணைத்ததா, அதாவது இசைவாக இருக்கிறதோ, நன்றாக இருக்கிறதோ, அவரால் அதை சக்சஸா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வேறு ஒன்றும் அல்ல, அதுதான் இயற்கையின் இணைப்பு. சரி, அதனாலதான் நம்ம இப்ப என்ன பண்றோம், இந்த ஜோதிட ஞானத்தை ஏன் இங்கு தமிழ் ஆனந்த யோகத்தில் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தோம் என்று சொன்னால், தமிழ் ஆனந்த யோகம் முழுக்க 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 தியானம் மற்றும் வாழ்க்கை தத்துவங்கள், பிரபஞ்ச தத்துவங்கள் அனைத்தையும் தெளிவாக கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. அப்ப இதுல தியானம் செய்து கொண்டு அந்த வேதாத்திரியத்தின் அந்த பிரபஞ்ச இயற்கையின் தத்துவங்களை தெரிந்து கொண்ட ஒருவரால் இந்த ஞானத்திற்குள்ளாக சுலபமாக பயணிக்க முடியும் என்ற அடிப்படையில் தான் இதை நாம் இங்கு சொல்லித்தர வேண்டும் என்றே நினைத்தோம். நன்றாக பாருங்கள், அதாவது ஒரு 3 துறைகள் இருக்கிறது. மனித வாழ்க்கையில் ஒரு 3 துறைகள் இருக்கிறது, 3 பணிகள் இருக்கிறது. அதில் ஒன்று ஆசிரியர் பணி, இன்னொன்று மருத்துவ பணி, மூன்றாவதாக ஜோதிடம் என்பது ஒரு பணி என்று எடுத்துக்கொள்வோம், ஒரு ப்ரொஃபஷன் எடுத்துக்கொள்வோம். இப்ப இந்த 3 ப்ரொஃபஷன் இருக்கிறது அல்லவா, இதுல பொதுவாக சமுதாயத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, இந்த ஆசிரியர் பணியையும் மருத்துவ பணியையும் நோபல் ப்ரொஃபஷன் என்று நமது சமுதாயத்தில் சொல்லிக் கொண்டு வந்தார்கள். நோபல் ப்ரொஃபஷன் என்று சொன்னால் அனைவராலும் மதிக்கத்தக்க ஒரு பணி என்று சொன்னார்கள். ஏன் அது மதிக்கத்தக்க பணியாக இருந்தது என்று சொன்னால், இந்த ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியும் தான் ஒரு மனிதனுடைய துன்பத்தை போக்கக்கூடிய ஒரு பணியாக இருந்தது. நான் இருந்தது என்று அதை இறந்த காலத்தில் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஏன் இருக்கிறது என்று சொல்லலாமே, எனக்கு சொல்வதற்கு மனம் சற்று கூசுகிறது. அதை இப்பொழுது சொல்ல முடியவில்லை. ஏனென்று சொன்னால் இப்பொழுது இருக்கக்கூடிய ஆசிரியர் பணியும் மருத்துவ பணியும்
துன்பத்தை போக்குவதாக இருக்கிறதா என்று பார்த்தால் ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. இருக்கலாம், துன்பத்தை போக்குவதாக இருக்கிறது என்பது உண்மை. எவ்வளவு சதவிகிதம்? மிக குறைந்த சதவிகிதம் தான் அப்படி இருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் இந்த இரண்டு பிரிவிலேயே துன்பத்தை கூட்டக்கூடியவர்களும் இப்பொழுது இன்றைய சமுதாயத்தில் இருக்கிறார்கள். அப்ப நாம இதை ரொம்ப நோபல் ப்ரொஃபஷன் சொல்ல முடியுமான்னா 100% சொல்ல இயலவில்லை. இப்போ இதுல இந்த சமுதாயம் ஒருவரை விட்டு விட்டது. துன்பத்தை போக்கக்கூடியது என்பது ஒரு மதிக்கத்தக்க ஒரு பணி என்று சொன்னால், இந்த ஜோதிடர்களும் அந்த நோபல் ப்ரொஃபஷன் என்ற அடிப்படையில் தான் இருந்திருக்க வேண்டும். இதை நமது சமுதாயத்தில் சொல்ல மறுத்து விட்டார்கள். அதற்கு காரணம், ஜோதிடர்களே அந்த ஜோதிடத்தை முழுமையாக உணர்ந்து சொல்லாததின் காரணம்தான் இந்த சமுதாயம் அதை நிராகரித்து விட்டது. இந்த ஜோதிடம் என்பது ஒரு தனி மனிதனுடைய துன்பத்தை போக்குவதற்காக வடிவமைக்கப்பட்ட ஒரு ஞானம்தான். இதுவும் முழுக்க துன்பம் போக்குவதற்காகத்தான் இதை நாம் பார்க்க வேண்டும், இதில் பயணிக்க வேண்டும். இப்ப சாதாரணமா இப்ப உங்களுக்கே ஒரு சந்தேகம் வரும், சார் இதுல ஜாதகத்துல ஜோதிடத்துல துன்பம் எப்ப வருது எப்ப விலகுது இப்படின்னு தானே சார் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம கேட்கறது, உங்க மனசுக்குள்ள நீங்க கேட்கறது எனக்கு தெரியும். நாம் பார்த்து கொண்டிருப்பது அப்படி. ஆனால் துன்பமே இல்லாமல் துன்பம் நீங்கி வாழ்வதற்குத்தான் இந்த ஞானம். இது ஒரு பெரிய வழிகாட்டியாக இருக்க வேண்டும். அப்படிதான் இந்த ஜோதிட ஞானம் இருக்கிறது. இப்ப இந்த மூணும் துன்பம் போக்கக்கூடிய நிலையில் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அது எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், இந்த 3 இடத்திலும் இந்த 3 நபர்களிடமும் முழுமையான ஆன்மீக ஞானம் இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆன்மீக ஞானமும் வாழ்க்கை தத்துவமும் இந்த பிரபஞ்ச தத்துவமும் முழுமையாக தெரியாமல் ஆசிரியர் பணியில் இருந்தால் அது ஒரு மதிக்கத்தக்க பணியாக இருக்காது. இந்த ஆன்மீகம் என்ற இந்த முழுமை வாழ்க்கை தத்துவம் தெரியாமல் மருத்துவம் செய்தால் எந்த நோயையும் குணப்படுத்த முடியாது. அதே போல இந்த முழுமையான ஆன்மீகம் தெரியாமல் ஜோதிடம் என்பதை நாம் கற்றுக்கொண்டால் முழுமையாக துன்பம் போக்குவதற்கான ஒரு பரிந்துரைகளை செய்ய இயலாது. இப்ப நீங்க இந்த சிந்தனையிலே தொடர்ந்து வந்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும், இந்த ஜோதிடம் என்பது எப்படி துன்பம் போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற வழிகாட்டுதலை எப்படி கொடுக்கிறது என்று. அது எதை அடிப்படையாக கொண்டு நாம் இதை கற்கப் போகிறோம் என்று சொன்னால், வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய தத்துவமாகிய ஒரு 4 தத்துவத்தை அடிப்படையாக கொண்டுதான் இப்பொழுது இந்த கல்வியை நாம் இப்பொழுது கற்க இருக்கிறோம். அது என்ன என்று சொன்னால், முதல் தத்துவம் இந்த பிரபஞ்ச காந்த தத்துவம். இந்த பிரபஞ்சத்தை பற்றியும் இந்த பிரபஞ்சம் எப்படி இயங்குகிறது, அந்த இயக்கம் எப்படி மனிதன் வரை அது இயங்கிக் கொண்டிருக்கிறது என்ற இந்த பிரபஞ்ச காந்த தத்துவம் என்பது முதல் தத்துவம். அதில் அந்த இயக்கங்கள் எல்லாம் நடைபெறுவதற்கான ஒரு மூல தத்துவம் அலை இயக்க தத்துவம். அப்ப முதல்ல காந்த தத்துவம், அந்த காந்தத்தினுடைய இயக்கத்தில் வரும்போது அலை இயக்க தத்துவம். அதன் பிறகு இது உயிரினங்களில் இந்த தத்துவம் எப்படி செயல்படுகிறது என்று பார்க்கும் பொழுது அது செயல் விளைவு தத்துவம். உயிரினங்களில் இருந்துதான் அந்த செயல் விளைவு தத்துவம். அந்த காந்த தத்துவமும் அலை இயக்க தத்துவம் உயிர்கள் தோன்றுவதற்கு முன்னால் வெறும் பஞ்சபூதங்கள் மட்டும் இருந்ததே, அது வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த தத்துவம் உயிர்கள் என்று வந்த பிறகு செயல் விளைவு தத்துவம். அதன் பிறகு அந்த உயிர்களிலே ஓரறிவு முதல் ஐயறிவு வரை அந்த உயிரினங்கள்
என்று பார்க்கிறோம். அதன் பிறகு மனிதன் என்று வரும் பொழுது அங்கு கர்மவினை தத்துவம். இப்ப இந்த 4 தத்துவங்களை அடிப்படையாக கொண்டு அந்த ஞானம் இருப்பவர்கள் இந்த ஜோதிடத்தை அறிந்து கொண்டால் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதுதான் ஒரு உண்மையான ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அப்ப மனிதனிடம் வரும்பொழுதுதான் அங்கு கர்மவினை தத்துவம். இப்ப இந்த ஜோதிடம் என்பது இந்த 4வது தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு அந்த 3வது தத்துவத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்ப ஜோதிடம் என்பது செயல் விளைவு தத்துவம், கர்மவினை தத்துவம் இரண்டையும் அடிப்படையாக கொண்டதாகத்தான் அமைந்திருக்கிறது. அப்ப இந்த 4 தத்துவங்களும் நமக்கு தெளிவாக இருக்க வேண்டும். இந்த 4 தத்துவங்களை நம் தமிழானந்த யோகத்தில் நீங்கள் நமது தமிழானந்த யோகத்தின் யூடியூபுக்குள்ள போனீங்கன்னா பல்வேறு சிந்தனைகளை நாம் தினந்தோறும் கொடுத்து கொண்டு வருகிறோம் அல்லவா? அவற்றையெல்லாம் நீங்கள் அவ்வப்போது கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் என்று சொன்னால் இந்த 4 தத்துவங்களும் இல்லாமல் எந்த ஒரு சிந்தனையும் இருக்காது. அப்ப நீங்க அதை அப்படியே நீங்க கேட்டுக்கிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இதை நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அல்லது நீங்கள் தொடர்ந்து அதில் பயணித்துக் கொண்டிருந்தால் இந்த தத்துவம் எல்லாம் உங்களுக்கு விளங்கிவிடும். சரி, அந்த அடிப்படையில் இப்போ இந்த ஜோதிடம் என்பதற்கு நாம் ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டோம். இதுதான் அடிப்படை என்று சொல்லிவிட்டோம். சரி, இப்ப இந்த ஜோதிடத்தின் நோக்கம் என்ன, ஜோதிடம் கற்றுக்கொள்வதின் நோக்கம் என்ன என்று பார்க்கும்போது, ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையிலே ஒரு 4 விதமான உணர்வுகள் பொதுவாக உண்டு. ஆனால் மனிதன் 2 வகையான உணர்வுகளைத்தான் மாறி மாறி உணர்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் 4 வகையான உணர்வுகள் உண்டு. இது வேதாத்திரி மகரிஷி சொல்லுவாங்க. அந்த 2 வகை என்ன என்று சொன்னால் இன்பம் துன்பம். இன்பம் துன்பம் இந்த 2 தான் 2 வகை. இது எல்லாருக்கும் தெரியும். மனித வாழ்க்கை எப்படி இருக்கிறது, ஒண்ணு இன்பமா இருக்கு இல்லாட்டி துன்பமா இருக்கு அப்படின்னு சொல்லுவான். சரி சரி, இன்பம் அதிகமா இருக்கிறதா துன்பம் அதிகமா இருக்கிறதா அப்படின்னு ஒருத்தட்டு கேட்கிறோம்னு வச்சுக்கோங்க. அப்ப அவர் என்ன சொல்லுவாரு, அது வாழ்க்கை துன்பம் தான் அதிகமா இருக்கு, அப்பப்ப இன்பம் வந்து போகுது. இது யார் சொல்றா? சாதாரணமாக தினந்தோறும் கூலி வேலை பார்க்கிறவரும் அதைத்தான் சொல்றாரு. ஓரளவுக்கு சம்பளம் வாங்குறவரும் அதான் சொல்றாரு. பெரிய கோடீஸ்வரனும் அதை தான் சொல்றாரு. அப்ப எவ்வளவு வசதியில் இருந்தாலும் அந்த அளவுக்கு என் வசதிக்கு தகுந்தாற்போல் துன்பம் என்று அவர் சொல்றாரு. அப்ப எல்லா பேரும் பார்த்தோம்னா துன்பம் தான் அதிகமா இருக்கு, இன்பம்ங்கிறது வந்து வந்து போகுது இடையில அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் இந்த இயற்கை என்ன சொல்லுகிறது, வாழ்க்கை இன்பகரமானது, இன்பமாக வாழ்வதற்குத்தான் இங்கு நாம் பிறந்திருக்கிறோம் என்று சொல்லுகிறது. என்று சொல்லிவிட்டு என்ன சொல்லுகிறது, இந்த இயற்கை இந்த உயிரினங்களுக்கு மனிதன் வரை எல்லாருக்கும் இன்பம் என்பதை மட்டும்தான் அது கொடுத்திருக்கிறது. இயற்கையிலே இன்பம் என்ற ஒன்றுதான் கொடுக்கப்பட்டது, துன்பம் என்ற ஒன்று இயற்கையில் கொடுக்கப்பட்டது இல்லை. இது புதிதாக வந்தவர்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்னமோ இப்படி எல்லாம் சொல்றாங்களே, ஆனா துன்பம்னு ஒண்ணு இருக்குதே அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் துன்பம்னு ஒண்ணு இயற்கை கொடுக்கவில்லையே என்று புதிதாக இருக்கும். சரி, இந்த இயற்கை இன்பம் என்ற ஒன்றை கொடுத்திருக்கிறது என்று நமக்கு சொல்றோம். ஆனால் பொதுவா மனிதன் என்ன நினைக்கிறான்னா, இன்பத்தை இயற்கை எங்க கொடுத்துச்சு, அதை நான் தானே உருவாக்கி கொண்டு அதை அனுபவிக்கிறேன் என்று ஒரு மாயையில் நினைத்துக் கொண்டிருக்கிறான். இன்பத்தை யாரும் உருவாக்கி அனுபவிப்பது இல்லை, அது இயற்கையால் கொடுக்கப்பட்டதைத்தான் மனிதன் அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை அடிப்படையாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இந்த ஜோதிட ஞானம் இருப்பவர்களுக்கு இது அடிப்படையாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் இந்த ஜோதிடத்துல இன்பம் துன்பம் 2 தானே வருது. அப்ப இந்த இன்பம் துன்பம்னா என்னன்னு தெரியாம எப்படி நம்ம ஜோதிடம் பார்க்க முடியும்? அப்ப அதுல குறிப்பாக துன்பம் என்றால் என்னங்கிறது நமக்கு தெளிவாக தெரிய வேண்டும்.
அப்ப இயற்கையில் துன்பம் என்று ஒன்று கொடுக்கப்படவில்லை அப்படின்னா, அப்ப துன்பம்ங்கிறது எங்கு வருகிறது என்று சொன்னால், அது இந்த உலகத்திலே துன்பம் என்பது மனிதர்களால் உருவாக்கப்படுகிறது. அது என்ன சார் மனிதர்களால்னு சொல்லிட்டீங்க, விலங்குகளால் இல்லையா என்று கேட்டால், ஐயறிவு விலங்கினங்கள் வரை துன்பம் என்பதை உருவாக்குவதே கிடையாது. அது இன்பத்தை அனுபவிக்கும். அப்படி இல்லை என்று சொன்னால் வெறுமையாக இருக்கும். நான் 4 உணர்வு சொன்னேன் இல்லையா? நம்ம முதல் 2 பற்றி தான் இப்ப பேசிட்டு இருக்கோம். அடுத்து 2 இருக்கு. இந்த விலங்கினங்கள்லாம் அதுக்குள்ள போயிடும். ஆனா மனிதன் மட்டும்தான் அதுக்குள்ள போறதே இல்லை. இந்த 2க்குள்ளேயே சுத்திட்டு இருக்கான். இப்ப அந்த 2 என்ன அப்படிங்கிறதை நம்ம தெரிஞ்சுக்குவோம். இன்பம் துன்பம் என்பது ஒரு பகுதி. 2வது பகுதி என்பது அமைதி பேரின்பம் என்று அடுத்த பகுதி. அந்த பேரின்பம்ங்கிறது இருக்கட்டும். அமைதி 3வது உணர்வு என்ன? அமைதி. இந்த 5 விலங்கினங்கள் வரை, ஓரறிவு தாவரம் முதல் 5 விலங்கினங்கள் வரை அது ஒன்று இன்பமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா அமைதிக்குள்ள போயிடும். அவ்வளவுதான். அது துன்பமாக மாறாதுன்னு சொல்றதில்ல, துன்பமாக மாற்றாது அப்படின்னு சொல்றோம். மாறாதுன்னு சொல்றதுக்கும் மாற்றாதுன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. மாறுறது அப்படின்னு சொன்னோம்னா அதுவா மாறுறது, இன்பம் துன்பமா மாறுறது. மாற்றுவது என்று சொன்னால் இன்பத்தை துன்பமாக மாற்றுவது. அப்ப இந்த 6 அறிவு படைத்த இந்த மனிதன் இருக்கிறானே, இவன் மட்டும்தான் அந்த இன்பத்தை துன்பமாக மாற்றி அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப துன்பத்தை உருவாக்கியது யார்? மனிதன் மட்டுமே. இறைவன் அதற்கு பொறுப்பே கிடையாது. கோயில்ல போய் இறைவனிடம் போய், இறைவா எனக்கு ஏன் இப்படி துன்பத்தை கொடுக்குற அப்படின்னு நிறைய பேர் கேட்கிறாங்க. இறைவன் பேசுவதில்லை. அந்த கோயில்ல அந்த சிலை பேசுறது இல்லை. பேசுறதா இருந்தா இறைவன் என்ன பதில் சொல்லுவார்? நான் என்னப்பா உனக்கு துன்பத்தை கொடுத்தேன்? நான் உனக்கு இன்பத்தை மட்டும்தானே கொடுத்தேன். அந்த இன்பத்தை துன்பமாக மாற்றியது நீ. நீ மாற்றிக்கொண்டு என் மீது பழி போடுகிறாயா என்று முருகனா இருந்தா வேல் எடுத்துட்டு வந்து குத்திடுவார். காளியா இருந்தா சூலாயுதத்தை கொண்டு வந்து குத்திரும். அப்ப நாம் என்ன செய்கிறோம்? சுலபமாக இறைவன் மீது பழி போடுகிறோம். எனக்கு எதற்காக இப்படி துன்பத்தை கொடுத்தாய்? இறைவன் ஏதோ அந்த வீட்டு அட்ரஸை தேடி கொண்டு வந்து நம்ம வீட்டு அட்ரஸ்ல இத்தனை நம்பர் வீட்டுல நமக்கு ஏதோ துன்பத்தை போட்டதாக இவன் நினைத்துக் கொள்கிறான். ஆனால் உண்மை என்ன என்று சொன்னால், இன்பம் மட்டும்தான் இயற்கையால் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை துன்பமாக மாற்றுகிறவன் மனிதன். அப்ப அந்த துன்பமாக மாற்றுகிறான் அல்லவா? அந்த துன்பமாக மாற்றுறதுனா எதை துன்பமாக மாற்றுகிறான்? இன்பத்தை துன்பமாக மாற்றுகிறான். எப்படி மாத்துறது அப்படின்னு கேட்டா, இதெல்லாம் நீங்க நிறைய டீட்டெயிலா தெரிஞ்சுக்க வேணாம், பொதுவாக தெரிந்து கொள்ளுங்கள். அந்த இன்பத்தின் அளவு முறையை இவன் மீறினான் என்று சொன்னால் அது துன்பமாக மாறிவிடும். எது துன்பம்? அந்த இன்பமே துன்பமாக மாறிவிடும். அப்ப மகரிஷியினுடைய தத்துவத்தை பாருங்க. இன்பத்தின் அளவு முறை மீறும் போது இன்பமே துன்பமாய் மாறும் நிலை. இன்பமே துன்பமாய் மாறும் நிலை. சரி, அப்ப இன்பம்ங்கிறது எங்க நம்ம உணர்றோம் அப்படின்னு கேட்டா, துன்பம் நீங்கிய இடம் இன்பம், இன்பம் பெருகிய இடம் துன்பம். இது அடிப்படையான தத்துவம். இது கொஞ்சம் ஜோதிடர்களுக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அடிப்படை தத்துவம். துன்பம் நீங்கிய இடம் இன்பம். எந்த துன்பம் நீங்கிய இடம் என்று சொன்னால், இப்ப இந்த இடத்துல துன்பத்தை 2ஆ பிரிக்கணும். ஒன்று இயற்கை துன்பம், இன்னொன்று செயற்கை துன்பம். இயற்கை துன்பம் என்பது எப்படின்னா, அது எல்லாருக்கும் இருக்கும். இது இயற்கை. நம்ம இயற்கை துன்பத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னோம் அல்லவா? அது செயற்கை துன்பத்துக்குத்தான் அது பொருந்தும். இப்போ இந்த இயற்கை துன்பம் என்பது இயற்கையில எல்லாருக்கும் இருக்கும். அப்ப அது இயற்கை தானே சார் கொடுத்திருக்கு? ஆம், இயற்கை தான் கொடுத்திருக்கிறது.
அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கு எல்லா வளங்களையும் கொடுத்திருக்கிறது. அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை. எதுக்காக அந்த இயற்கை துன்பத்தை கொடுத்தது என்று சொன்னால், இந்த வாழும் வளங்களை வைத்துக்கொண்டு அந்த இயற்கை துன்பத்தை நீக்கிய இடத்தில் நீ இன்பத்தை அனுபவிப்பதற்காக அந்த இயற்கை துன்பத்தை கொடுத்தது. அப்ப அந்த இயற்கை துன்பம் என்பது ஒன்று. அது எல்லாருக்கும், இப்ப இயற்கை துன்பத்துக்கும் செயற்கை துன்பத்துக்கும் வித்தியாசம் என்னன்னா, இயற்கை துன்பம்னு சொன்னோம்னா அது எல்லாருக்கும் இருக்கும். அது இல்லாத உயிரினங்கள் இல்லை, மனிதன் மட்டும் இல்லை, அது இல்லாத உயிரினங்கள் இல்லை. சரி, அப்ப அப்படி பார்த்தோம்னா எல்லாருக்கும் அந்த இயற்கை துன்பம் இருக்கிறது. அந்த இயற்கை துன்பம் என்பது நமது ஜாதகத்திலோ ஜோதிடத்திலோ வராது. நான் ஏன் இதெல்லாம் நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப ஜோதிடத்துல வந்துட்டு நீங்க இந்த இயற்கை துன்பம் அப்படிங்கிறது அதுல காட்டுமான்னா அதுல காட்டாது. நம்ம ஜாதகத்துல இயற்கை துன்பத்தை காட்டாது. நமது ஜாதகம் முழுவதும் செயற்கை துன்பத்தை தான் வைத்து கணிக்கப்படுகிறது. ஜோதிடத்துல நமக்கு கெட்ட நேரம், 7.5 சனி, அஷ்டமத்து சனி, என்னென்னமோ சொல்றோம். இது எல்லாமே செயற்கை துன்பத்தினுடைய அளவீட்டை கணித்து அதை அடிப்படையாக கொண்டு இவருக்கு எவ்வளவு துன்பம் வருங்கிறது தான் கணிக்கிறோமே தவிர இயற்கை துன்பம் கிடையாது. ஏன்னு சொன்னா அது எல்லோருக்கும் இருக்கக்கூடியது. ஒரு பெரிய ஞானியாக இருந்தாலும் அவருக்கும் இந்த துன்பம் உண்டு. அப்ப அந்த இயற்கை துன்பம்ங்கிறது என்ன? இயற்கை துன்பங்கிறது ரொம்ப சிம்பிள். அது 3 இயற்கை துன்பம். ஒன்று பசி தாகம். பசி தாகம் இல்லாத உயிரினம் இருக்கிறதா? ஒரு செடி, ஒரு மரமாக இருந்தாலும் அதற்கும் உணவு வேண்டும், அதற்கும் நீர் வேண்டும். ஒரு விலங்கினத்துக்கும் பசி தாகம் இருக்கும், ஒரு மனிதனுக்கும் பசி தாகம் இருக்கும், ஒரு ஞானிக்கு கூட பசி தாகம் இருக்கும். இந்த பசி தாகம் என்பது முதலாக இருக்கக்கூடிய இயற்கை துன்பம். இரண்டாவதாக இருக்கக்கூடியது இந்த தட்பவெப்பத்திலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டும். இது 2வது துன்பம். ரொம்ப வெயில் அடிக்குது, ரொம்ப குளிர் அடிக்குது. அப்ப அந்த இடத்துல ஏதாவது ஒரு போர்வையை பொத்த வேண்டி இருக்கிறது. ஒரு மழை பெய்யுது, ஒரு வீட்டுல ஒண்ட வேண்டி இருக்கிறது. அப்ப அதிலிருந்து நம்மை காத்துக்கொள்ள வேண்டி இருக்கிறது அல்லவா? அப்படி அது காத்துக்கொள்ளலைன்னா அது துன்பம். நீ வெயிலே படுத்து கிடந்தீங்கன்னா துன்பம், நிழலுக்கு வந்துட்டீங்கன்னா அந்த துன்பம் நீங்கிடும். அப்ப இந்த துன்பம் எல்லாருக்கும் இருக்கும், வெயில், பனி, மழை. அப்ப இதிலிருந்து காத்துக்கொள்வது என்பது 2வது. 3வது என்ன என்று சொன்னால், உடலிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவுகள், அது வெளியேறதுக்கான முயற்சி இருக்குல்ல, அது துன்பம். யூரின் போகணும்னு இருக்கு, பஸ்ல போறீங்க, நாகர்கோவில் பஸ்ல போயிட்டு இருக்கீங்க. பஸ் ஏறி 4 மணி நேரம் ஆச்சு. பஸ் அப்படி டீ குடிக்கிறதுக்கு நிறுத்தல, யூரின் போறதுக்கே நிறுத்தல. எப்படி இருக்கு? யூரின் அவ்வளவு அர்ஜென்டா இருக்கு. யோ, எங்கேயாவது பஸ் நிறுத்துங்கப்பா, எப்பப்பா நிறுத்துவீங்க அப்படின்னு கேட்கிறோமா? அப்ப அது துன்பமா இருக்கா? அது ஒரு துன்பம். மோஷன் போகணும், அர்ஜென்டா இருக்கு, துன்பம். அப்ப உடல்ல இருந்து கழிவு வெளியேற வேண்டும் என்று சொன்னால் வெளியேற வேண்டும். அத செய்யலன்னு சொன்னோம்னா பெரிய துன்பம். அந்த பஸ்ஸை நிறுத்திட்டு அப்படியே யூரின் போய் அப்படி போயிட்டு அந்த இடத்துல ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழிச்சு பஸ்ஸை நிறுத்தும் போது யூரின் போறப்ப நீங்க பக்கத்துல இருக்கவங்க அவங்களுடைய மூஞ்சியையும் உணர்வையும் பாருங்க. அந்த யூரின் போய் முடிஞ்ச உடனே அப்பா அப்படின்னு அப்படியே பெருமூச்சு விடுவாங்க. என்னது? பெரிய துன்பத்துல இருந்து அப்படியே ரிலீஃப் ஆயிட்டான். அப்பா, உலகத்துல இப்படி ஒரு சுகம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்க என்ன சொல்லுங்க, யூரின் போறதுக்கு உள்ள போறாரு, அவரு ரொம்ப அர்ஜென்ட்ல போறாரு, நீங்க போங்க, போகாதீங்க, யூரின் போகாதீங்க, இப்ப யூரின் போகாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு 10,000 வேணாம், ஏன் முதல்ல அளவு கொடுப்பா, நான் யூரின் போகணும் அப்படிம்பாரு. ஏன்? அதுலதான் சுகம். அந்த இடத்துல நீங்க ஒரு பெரிய பிரியாணி பொட்டணத்தை கொண்டு வந்து கையில வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் அப்புறம் வந்து சாப்பிட்டுக்கிறேன்ட்டு ஓடிடுவார். அப்ப இது எல்லோருக்கும் இருக்கும், இது இல்லாத மனிதர்கள் கிடையாது. இப்போ இதுதான் இயற்கை துன்பம் அப்படின்னு சொல்றோம். அந்த இயற்கை துன்பம் நீங்க இடத்துல இன்பம் என்று சொல்றாங்க. சரி, இப்போ அந்த இன்பம் இருக்கிறது அல்லவா, இந்த இன்பத்தை பெருக்குகிறோம் என்று நாம் முயற்சி செய்கிற பாருங்க. இந்த இன்பத்தை பெருக்கிற முயற்சி யாரு செய்வா? மனிதன் மட்டும்தான் செய்வான். ஏதாவது விலங்கினங்கள் இன்பத்தை பெருக்குதா அப்படின்னு சொன்னா பெருக்காது.
அதுக்கு பசிக்குது அப்படின்னு சொன்னோம்னா ஏதோ ஒன்று சாப்பிடும். பசி தீர்ந்துச்சுன்னு சொன்னோம்னா அதுக்கப்புறம் எதுவும் செய்யாது. ஒரு புலி பசிக்குது அப்படியே தேடி பார்த்துச்சு. ஒரு எருமை மாடு, ஒரு கிழட்டு எருமை மாடு தான் கிடைச்சு, வேற வழியே இல்லை, அடிச்சிச்சு. பாதி மாடை சாப்பிட்டுருச்சு. பசி பசி தீர்ந்துருச்சு. மீதி மாட்டை என்ன பண்ணுவோம்? எடுத்து கொண்டு போய் வச்சு பிரிட்ஜில் வச்சு நாளைக்கு சாப்பிட்டுக்கலான்னு சாப்பிடுமான்னா சாப்பிடாது. அப்ப என்னாச்சு? அதுக்கப்புறம் அப்படியே விட்டுரும். சரி, அந்த நேரத்தில் ஒரு இளம் மான்குட்டி வந்துருச்சுன்னு சொன்னா, ஆகா மான்கறி வந்துருச்சே அப்படின்னு திரும்பி சாப்பிடுமான்னா சாப்பிடாது. ஏன்? பசி இல்லை. பசி இல்லைன்னா அது எவ்வளவு ஒரு பெரிய மான்கறியா இருந்தாலும் சரி, ரொம்ப ருசியான எந்த ஒரு இதா இருந்தாலும் சாப்பிடாது, சாப்பிடாது. அப்ப என்ன ஆகுது? அந்த இன்பத்தை இன்பமாகவே அனுபவிக்கும். அதை நான் இன்பத்தை இன்னும் மேலும் இன்பத்தை கூட்ட வேண்டும் என்று முயற்சி எடுக்கவே எடுக்காது. மனிதன் என்ன செய்கிறான்னா அந்த இன்பத்தை பெருக்க வேண்டும் என்று அதிகமாக அனுபவிப்பான். 5 இட்லி சாப்பிட்டு முடிச்சிருப்பான். பக்கத்து வீட்டுல இருந்து பிரியாணி கொண்டு வந்திருப்பாங்க. என்னங்க அதுங்களை சாப்பிட்டீங்களா? நீங்க சாப்பிட்டுருக்க மாட்டீங்கன்னு நினைச்சல கொண்டு வந்தேன். பரவாயில்ல கொண்டாங்க, அதையும் சாப்பிட்றேன்னு சாப்பிடுவான். ஆனால் அந்த புலியோ மாடோ எதுவுமே சாப்பிடாது. இதான் மனிதர். அப்ப என்ன பண்றான்? இன்பத்தை பெருக்கணும்னு முயற்சி பண்றான் பாருங்க. அந்த இன்பத்தை பெருக்குவதற்காக இவன் முயற்சி செய்கிறான் அல்லவா? அப்பொழுது அந்த இன்பம் பெருகிய இடம் துன்பமாக மாறிவிடுகிறது. இப்போ ஒரு மனிதன் அவனது வாழ்க்கையிலே இன்பத்தை பெருக்கி 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 அந்த துன்பமாக மாற்றினான் அல்லவா? அந்த துன்பமாக மாற்றியது முழுவதும் என்ன ஆகிறது? பதிவாகி விடுகிறது. அவனது உயிர் மையத்திலே, கருமையத்திலே பதிவாகி விடுகிறது. இதைத்தான் பாவப்பதிவு, கர்மவினை பதிவு அப்படின்னு சொல்றோம். இந்த பாவப்பதிவு, கர்மவினை பதிவு, இன்னைக்கு ஒருத்தர் 40 வயசுல இருக்காருன்னா 40 வருஷமா எவ்வளவு பதிஞ்சிருக்கிறாரு, எவ்வளவு இதை கூட்டுறதுக்காக இவர் செயல் செய்தாரு, இதை இன்பத்தை பெருக்குவதற்காக யாராருக்கெல்லாம் துன்பம் கொடுத்தாரு, யாரெல்லாம் அடிச்சு பிடுங்கினாரு, யாரெல்லாம் ஏமாத்தினாரு, இது எல்லாமே கணக்கு எடுக்கப்படுகிறது. யாரால்? நமது கருமையத்தில் இருக்கக்கூடிய அறிவாகிய தெய்வம் அதை கணக்கெடுத்து அதை அப்படியே லெஜர்ல போட்டு பதிஞ்சு வச்சிருக்கு. அப்ப இந்த லெஜர்ல பதிவாகி இருக்கிறது அல்லவா, அந்த பதிவு தான், அந்த பதிவினுடைய ஜெராக்ஸ் காப்பி தான் நமது ஜாதகம். அப்ப பிறக்கும் போது ஒரு மனிதனுக்கு ஜாதகம் எழுதப்படுகிறது பிறந்த நேரத்தை வைத்து என்று சொன்னால், அப்பொழுது இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தான் இவனுடைய வாழ்க்கை அமையப் போகிறது அப்படின்னு சொன்னா, அந்த நேரத்தில் அந்த குழந்தையினுடைய கர்மயத்தில் எவ்வளவு இந்த பாவம் என்ற அந்த கர்மவினை கணக்கு அங்கு அந்த லெஜர்ல பதியப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சுதான் அவனுடைய வாழ்க்கை, அந்த வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பம் என்பதை கணிக்கக்கூடியதுதான் ஜாதகம். அவன் இப்பதானங்கய்யா பிறந்தான், அவன் ஒன்னும் பாவமே என்னமும் செய்யவே இல்லையே, அவனுக்கு எப்படி பிறக்கும் போதே அங்க பதிவு வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது யாருடைய பதிவு என்று சொன்னால், இது எங்கிருந்து பிறந்தான்? அவன் அப்பா அம்மா இருவரும் இணைந்துதானே பிறந்தான். அந்த குழந்தை கரு உண்டாகும் போது அவங்க அப்பா கிட்ட எவ்வளவு அந்த கர்மவினை இருந்ததோ, அந்த கரு உருவாகும் போது அம்மாவிடம் எவ்வளவு கர்மவினை இருந்ததோ, ரெண்டையும் டோட்டல் பண்ணுங்க. இந்த ரெண்டையும் டோட்டல் பண்ணி அந்த மொத்த கர்மவினையும் தான் கருவாக மாறி அங்கதான் கருத்தரிக்குது. அப்படிதான் அந்த குழந்தை கரு உண்டாகிறது. அது பிறக்கிறதுக்குள்ள இந்த 10 மாதங்கள் அம்மாவனுடைய அந்த கர்மவினை இது எக்ஸ்ட்ரா அதுல சேர்ந்துருது. அப்பாவுடைய வேலை முடிஞ்சிருச்சு. இங்க அம்மாவனுடைய 10 மாதம் இருக்கிறது, அதுவும் சேர்ந்து டெலிவரி ஆகிறப்ப அப்பா அம்மா செய்த அந்த கர்மவினை இருக்கிறது அல்லவா, அதனுடைய மொத்த ஓப்பனிங் பேலன்ஸோட தான் ஒரு குழந்தை பிறக்குது. அந்த நமது பெற்றோர்கள் நம்ம குழந்தையை பெற்ற உடனே ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு ஓப்பனிங் பேலன்ஸ் இவ்வளவு ரூபாயை போட்டு இந்தா இதை வச்சு நீ வாழ்ந்துக்கன்னு கொடுக்குறாங்க இல்லையா, அது போல இந்த கர்மவினையை வைத்துக்கொண்டு இந்த வாழ்க்கை அப்படின்னு கொடுத்தாங்கல்ல, அந்த ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குல்ல, அதுதான் பிறந்த ஜாதகம்.
அந்த ஓப்பனிங் பேலன்ஸை நம்ம உள்ள போய் கருமையத்துல போய் ஸ்கேன் பண்ணி எல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அதை கணித்து கூறக்கூடிய அளவுக்கு நமது சித்தர்கள் ஞானம் பெற்றிருந்தார்கள். அதுதான் இந்த பிறந்த ஜாதகம். அப்ப நம்ம இப்ப என்ன ஜாதகத்துல ஜோதிடத்துல என்னத்தை பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதனுடைய கர்ம வினை எவ்வளவு இருக்கிறது, அது எப்பொழுது வெளிப்படுகிறது. இந்த கர்ம வினை இருக்கும், அதுக்கு விளைவு வரும். அந்த விளைவு இதெல்லாமே என்னென்ன, துன்பம் கொடுத்ததனால் வந்த பதிவு, அதுக்கு நமக்கு துன்பம் வரும். இப்பதான் இந்த செயல் விளைவு தத்துவம். நீங்க ஒரு துன்பம் கொடுத்தீங்கன்னா அது ஒரு செயல், அதுக்கு ஒரு விளைவு, நமக்கு துன்பம் வரும். நீங்க துன்பம் கொடுத்தீங்கன்னா துன்பம் வரும், அவ்வளவுதான். இதான் செயல் விளைவு தத்துவம். அப்ப துன்பம் கொடுத்ததெல்லாம் ரெக்கார்ட் ஆகி வந்திருக்கு. இதுக்கெல்லாம் நம்ம வாழ்க்கை முழுவதும் நமக்கு துன்பம் வரப்போகுது. அப்ப ஜாதகத்துல என்ன பண்றோம், இது எப்ப வரும், எந்த திசையில, எந்த புத்தியில, எப்படி வரும், என்ன மாதிரி வரும், இது எல்லாத்தையும் கணிக்கக்கூடியது, கணித்து சொல்லக்கூடியதுதான் ஜோதிடம். அப்ப எவ்வளவு பெரிய ஞானம்னு பாருங்க, ஞானம். அப்ப இது எதை அடிப்படையாக கொண்டு வந்ததுன்னா வானியலை அடிப்படையாக கொண்டு வந்தது. அப்ப இப்போ இங்க அப்பா அம்மா பண்ண பாவத்துக்கும் இந்த சூரியன்ல இருந்து இந்த நவக்கோள்களுக்கும் என்னையா சம்பந்தம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்பதான் அந்த அலை இயக்க தத்துவம் அப்படிங்கிறது வரும். இந்த அலை இயக்க தத்துவத்தை நாம ஓரளவுக்கு நாம தெளிவா நம்ம நடத்திடுவோம். இதெல்லாம் தெரியாம நீங்க ஜோதிடரா இருக்க முடியாது. ஆனா இன்னைக்கு நீங்க டிப்ளமா இன் அஸ்ட்ராலஜி படிச்சீங்கன்னா உங்களுக்கு சும்மா இந்த கட்டம், இந்த நட்சத்திரம், இது அது இது வெறும் ஏட்டுக்கல்வி மட்டும் கொடுத்து விடுவார்கள். ரூல்ஸ் மட்டும் சொல்லிடுவாங்க. அந்த ரூல்ஸை வச்சுட்டு நீங்க பலன் சொன்னீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது பலன் முழுமையாக இருக்காது. அதனாலதான் இப்ப எல்லாம் பலன் சொல்றதுக்கும் அதுக்கும் ஒரு சம்பந்தம் இல்லாம இருக்கு. அது மட்டுமல்ல, அங்கு அந்த அஸ்ட்ராலஜி நீங்க அங்க படிக்கிறதுல இதற்கு தீர்வு என்று எதுவுமே சொல்லித்தரப்படுவது இல்லை. ஜோதிடத்தில் அங்க தீர்வு என்றே சொல்லித்தரப்படுவதில்லை. இந்த தீர்வு என்பதை நீங்கள் ஆன்மீகத்தில் உங்களது இந்த தத்துவங்களை எல்லாம் தெரிந்து கொண்டு இதுக்கு என்ன தீர்வு என்பதை உங்களது ஞானத்தால் தான் அதை கொடுக்க முடியுமே தவிர, இது ஒவ்வொரு ஜோதிடருடைய உங்களுடைய ஞானம் தான் அங்கு வேலை செய்யுமே தவிர, இந்த இப்ப டிப்ளமாவோ டிகிரியோ படிச்சிட்டோம்னா அது தீர்வு கொடுக்க முடியுமானா முடியாது. அதனாலதான் நான் சொல்றோம், இந்த ஏட்டுக்கல்வியை வைத்துக்கொண்டு ஜோதிடம் பார்ப்பதோ, ஏட்டுக்கல்வியை வைத்துக்கொண்டு மருத்துவம் பார்ப்பதோ, வெறும் ஏட்டுக்கல்வியை மட்டும் சொல்லித்தரக்கூடிய கல்வியோ இந்த உலகத்திற்கு பயனளிக்காது. இன்னைக்கு அதனாலதான் இன்னைக்கு என்ன எம்பிபிஎஸ் எம்டி என்ன வேணாலும் படிச்சு வரட்டும், அவரால் எந்த நோயையும் பூரணமாக குணப்படுத்த முடியாது. என்ன சார் இப்படி சொல்றீங்க? முடியவே முடியாது. அது அவங்க ரூல்லையே இருக்குது. அவங்க ரூல்லையே எந்த நோயையும் நான் குணப்படுத்துவேன் அப்படின்னு எங்கேயுமே டிக்ளரேஷன்ல எழுதி கொடுக்க. யாரோ ஒரு டாக்டர்கிட்ட இதை நான் முழுமையாக குணப்படுத்துவேன் எழுதி ரெக்கார்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. அது ரூல் படி பார்த்தா நான் கேஸ் போட்டா அவருக்கே அவங்களுடைய சட்டத்திட்டத்துப்படி தப்பா போயிடும். முடியாது, முடியாது. ஏன்? அந்த கல்வி அவ்வளவுதான். நோயை பராமரிக்கத்தான் இப்பொழுது அவர்கள் படித்திருக்கிறார்களே தவிர நோயை குணப்படுத்துவதற்கு தெரியாது. ஏன்? முழுமையான அந்த மருத்துவம் அங்கு இல்லை. இந்த ஆன்மீகம் என்ற கல்வி இல்லை. உயிர் பற்றிய கல்வி இல்லை. உயிர்னா என்ன, மனம்னா என்னன்னு தெரியாது. அப்படி இருக்கிறது. அதே போல இங்கு இந்த கர்மவினை தத்துவம், செயல்விளைவு தத்துவம், அலை இயக்க தத்துவம் தெரியாமல் நீங்க ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய அந்த விதிகளை மட்டும் படித்துக்கொண்டு பலன் சொன்னீர்கள் என்று சொன்னால் அது பலனை மட்டும் சொல்லலாமே தவிர அதற்கு தீர்வு சொல்ல முடியாது. தீர்வு சொல்லாமல் பலன் சொல்லுகிறோம் என்று சொன்னால் அது பெரிய பாவம் என்பது என்னுடைய கருத்து. நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு இந்த வயசுல இருந்து இந்த வயசு வரைக்கும் இவ்வளவு கஷ்டம் வரப்போகுது, இவ்வளவு கொடுமையான கஷ்டம் நீங்க அனுபவிக்க போறீங்க, ரைட்டு? அதுக்கு என்னங்க பண்ணலாம்? அது ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க அனுபவிச்சுதான் ஆகணும். அப்புறம் எதுக்கே நீ இது சொன்ன, எதுக்கே இதை பார்த்த? நான் அவர்கிட்ட கேட்கறது அப்படி ஒரு ஜோதிடர்கிட்ட கேட்டேன், ஏங்க இப்படி கஷ்டத்தை அனுபவிக்க போறீங்கன்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட 1500 ஃபீஸ் வாங்குறீங்க, உங்க மனசாட்சி இல்லையா? அவர் அவ்வளவு கொடுமையை அனுபவிக்க போறாருன்னு நீங்க பலன் சொல்லிட்டீங்க, இதுக்கு நீங்க ஃபீஸ் வாங்கலாமா? பாவம் அவ்வளவு கஷ்டப்பட போறாரு, ஃபீஸ் வேண்டாம்னு சொல்ல வேண்டியதானே? நீங்க கையில இருந்து ஏதாவது கொடுத்துலங்க விட்டுருக்கணும். இது என்னுடைய ப்ரொபோசல், நான் அதை சொல்றதான் சொல்லுவேன். இதுக்கு தீர்வு என்னங்க? அதெல்லாம் அப்படியே தீர்வுலாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் எதுக்கே இதை பார்த்த? இதை நீ சொல்லாம இருந்ததா கூட அந்த நிம்மதியா இருந்திருப்பான். இதை சொல்லி அவனை பயமுறுத்தி அவனை இப்பயே சாகடிக்கிற நீ அப்படின்னு சொன்னேன். ஆக இந்த ஜோதிட ஞானம் என்பது தீர்வை கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். அதுக்காக தான் நாம இதை அடிப்படையா நடத்துறோம். அதனால இது நம்ம உடனே இதெல்லாம் சொல்லி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லி கொடுக்கணுமா? நான் கடகடன்னு சொல்லிடுவேன். ராசி, நட்சத்திரம், இது பார்வை, 1ஆம் பாவம், 12 பாவம், இதுல எங்க எது இருந்துச்சுன்னா என்ன நடக்கும், இதெல்லாம் ஈஸியா சொல்லிக்கலாம். ஆனால்
அது முழுமையாக அது சரியாக வராது. நம்ம பல கோணங்களில் ஆய்வு செய்து பார்க்கக்கூடிய ஞானம் நம்மிடம் இருக்க வேண்டும். இப்பயே பாத்தீங்கன்னா, இப்ப இவ்வளவு பேசிக்கான அந்த இயற்கை தத்துவத்தை பேசிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா, ஒரு 6 பேர் வெளியில போயிட்டாங்க. நமக்கு இதுக்கும் சரி வராது அப்படின்னு வெளியே போயிட்டாங்க. ஏன் அவங்களாம் எதிர்பார்ப்போட வர்றாங்க. எப்படியோ இதை பார்த்துட்டு இதை வச்சு ஈஸியா பார்த்து அப்படி பண்ணிடலாம் இப்படி பண்ணலாம். எதிர்பார்ப்போட வராது. இதில் அது கிடைக்கும், இது கிடைக்கும், அது கிடைக்கும். இதுல எது கிடைக்குதோ இல்லையோ, நமக்கு வாழ்க்கையில் துன்பம் இல்லாமல் வாழ்வது நாம எப்படி வாழ்றது? நம்ம கூட பக்கத்துல இருக்கவங்களையும் அந்த துன்பம் இல்லாம வாழ்றதுக்கு ஏதாவது நம்மளால அவங்களுக்கு உதவ முடியுமா? இதுதான் இந்த ஜோதிட ஞானம். உதவி செய்வதற்குத்தான் ஜோதிடம், உபத்திரவம் செய்வதற்கு அல்ல. இதை முதலில் புரிந்து கொள்ளு நம்ம இது செய்ய வேண்டும். சரி, இதுதான் நான் இன்ட்ரோடக்ஷன்ல நம்ம எல்லாருக்கும் இதை சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ஆக ஜோதிடம் என்பது இப்படிப்பட்ட ஞானம். அதனால இதை முறையாக ஓரளவுக்கு கற்றுக்கொண்டால் நாம என்ன பண்ணலாம்? ஜோதிடராக மாறுறோமோ இல்லையோ, நம்ம ஜாதகத்தை ஒரு ஜோசியத்தை பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க, அவரு நம்மளை ஏமாத்தாம இருக்கிற அளவுக்கு நம்ம என்ன பண்ணிடலாம்? சுதாரிப்பா இருந்துக்கலாம், இந்த ஞானம் தெரிஞ்சுன்னா. இதில் நீங்க தெரிஞ்சதை வச்சு நீங்க நாலு ஒரு ஒரு இடத்த நீங்க இப்படி அப்படின்னு காமிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, ஓ இவருக்கு கொஞ்சம் தெரியும் போல் இருக்கு, இவற்றை நம்ம ரொம்ப பொய் சொல்லிடக்கூடாதுன்னு சுதாரிப்பா உங்கள்கிட்ட அவர் உங்களை ஏமாத்தாம இருப்பார். நம்ம ஜோதிடர் நம்ம அடுத்தவங்களுக்கு சொல்றோமோ இல்லையோ, நம்மளை ஒரு ஜோதிடர் ஏமாற்றாமல் இருக்கக்கூடிய அளவுக்கு நம்மளை காத்துக்கொள்வதற்கு இந்த ஞானத்தை நீங்கள் கற்றுக்கொண்டாக வேண்டும். இப்ப எங்க நோக்கமே என்னன்னா, நிறைய பேர் போய் ஏமாந்துடுறாங்க. போய் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு கெட்ட நேரம், அதுக்கு என்ன பண்றது, வாங்க பெரிய பரிகாரம் பண்ணலாம். 3 லட்ச ரூபாய் செஞ்சு பரிகாரம் செஞ்சவரெல்லாம் என்ன வந்திருக்கிறார்? 3 லட்ச ரூபாய் செஞ்சு ஒன்னும் நடக்கலைங்கன்றார். அப்ப இந்த பரிகாரம் செய்கிற ஜோதிடர் கோடி கோடியா அவர் கார் பங்களா கட்டிட்டார். இவரு ஆனா அங்க பார்த்தவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? கஷ்டத்திலே இருக்கிறான். இவர்களுடைய கஷ்டத்தில் அவர் வீடு கட்டி கொண்டு இருக்கிறார். இந்த கர்ம வினையை அவர் பையன் அனுபவிப்பார்னு வச்சுக்கோங்க. அப்ப இது நமக்கு நோக்கம் அல்ல. நமக்கு உண்மையை நாம் உண்மையாக சொல்ல வேண்டும். வேதாத்திரி மகரிஷி எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையிலே ஜோதிடம் என்பது உண்மை. ஆனால் ஜோதிடர்கள் எல்லாம் உண்மை என்று நம்ப முடியவில்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே இந்த உண்மையான ஜோதிடம் என்பதை நாம் கற்றுக்கொள்வதற்காக இணைந்திருக்கிறோம். இப்ப நான் அடிப்படையை சொல்லிட்டேன். அடுத்த வாரத்துல இருந்து உண்மையான ஆர்வம் இருப்பவர்கள் நீங்கள் தொடர்ந்து வாருங்கள். இதே போல உண்மையான ஆர்வம் இருக்கிறவங்க இன்னும் வெளியில் நிறைய பேர் இருக்காங்க, இன்னைக்கு வராதவங்களும் இருக்காங்க. அப்படி யாராவது இருந்தால் நீங்கள் அவர்களையும் அடுத்த வாரம் நீங்கள் அழைத்து வாருங்கள், நாம் பயணிப்போம் என்ற அடிப்படையிலே இன்றைய அந்த அறிமுக வகுப்பை நிறைவு செய்து கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.